சர்வ மங்கள மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதகே சரண்யத்ர எம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்க நண்பர்களே, மணி பிளான்ட் வைக்க உரிய திசை. வீட்டில் பணம் மகிழ்ச்சி பெருக மணி பிளான்ட்டை எந்த திசையில் வைக்கலாம், எவ்வாறு வளர்க்கலாம் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மருத்துவ நன்மைகளை தரக்கூடிய மணி பிளான்ட்டுகள் வாஸ்து சாஸ்திரத்தில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில் மணி பிளான்ட்டுகளை எந்த திசையில் வைக்க வேண்டும், பணவரவு வீட்டில் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்ற விவரங்களை சுருக்கமாக பார்க்கலாம். மணி பிளான்ட்டுகள் எப்போதுமே நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒன்று. அவை எதிர்மறை ஆற்றல்களை குறைக்கவும் செய்யும். மணி பிளான்ட்டுகள் வீடுகளில் வளர்ப்பது கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதுடன் நிரந்தர செல்வம் குடும்பத்தில் வந்து சேரும் என்பது வாஸ்துவின் நம்பிக்கை. எந்த திசையில் வைக்கலாம்? இந்த மணி பிளான்ட்டுகளை வீட்டிற்கு மேற்கு மற்றும் கிழக்கு திசையில் மணி பிளான்ட் செடி நடுவது மிகவும் தீமையை விளைவிக்கும். இதனால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மன அழுத்தத்தை சந்திக்க நேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எனவே இந்த மணி பிளான்ட்டுகளை தென்கிழக்கு திசையில் வைப்பது மிகவும் நல்லது. மிகவும் நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகும். இந்த தென்கிழக்கு திசையானது விநாயகருக்கு உரிய திசை என்பதாலும் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த திசை என்பதாலும் இந்த மணி பிளான்ட்டுகளை இந்த திசையில் வைப்பது நல்லது. எக்காரணம் கொண்டும் வடக்கு திசையில் மட்டும் இந்த செடியை வைக்கக்கூடாது. வடக்கு திசையில் வைத்து வளர்த்தால் பண செலவை குடும்பத்தில் அதிகரிப்பதுடன் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையை குறைக்கும். எனவே இந்த திசையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த செடியினை முறையாக பராமரிக்க வேண்டும். மணி பிளான்ட் செடியை வைத்துவிட்டு அதை சரியாக பராமரிக்காவிட்டால் அது துரதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது. இந்த செடிகளில் உள்ள பழுத்த இலைகளை வளரவே விடக்கூடாது. ஒரு கத்தரிக்கோலை வைத்து சரியாக அதை கட் செய்துவிட வேண்டும். பழுத்த இலைகளே இல்லாமல் பராமரிப்பது மிகவும் முக்கியமானது மணி பிளான்ட் செடிகளில். அவ்வாறு பழுத்த இலை காணப்பட்டால் அது வீட்டில் உள்ளவர்களின் உடல்நலக் குறைவை ஏற்படுத்தும் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியதாகும். மணி பிளான்ட் இலைகள் காய ஆரம்பித்தாலும் உடனே வெட்டிவிட வேண்டும், வாடவிடக்கூடாது. இந்த செடிக்கு அதிக சூரிய ஒளியும் தேவையில்லை என்பதால் வீட்டிற்குள்ளே வளர்க்கலாம். ஆனால் குடுவையில் வளர்க்காமல் தரையில் மண் சட்டியில் அல்லது மண் தொட்டியில் வைத்து வளர்க்கலாம். இதனால் வேர்கள் நன்றாக பரவி படர்ந்து வளரும். செடி முழுவதுமாக தரையில் படரவிடாமல் ஒரு கயிற்றில் படரவிட வேண்டும். எப்பொழுதுமே மணி பிளான்ட்டுகளின் அடர்த்தியை பொறுத்து குடும்பத்தில் பணவரவு அதிகமாக இருக்கும் என்பது உண்மை. பணவரவு அதிகரிக்க வேண்டுமானால் மணி பிளான்ட் வைத்திருக்கும் மண் தொட்டிக்குள் ₹1 நாணயத்தை புதைத்து வைக்க வேண்டும். தினமும் இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றும் போது வீட்டில் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தபடி இந்த தண்ணீரை தொட்டிக்குள் ஊற்ற வேண்டும். அதே போல இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றும் போது அதில் 2 கரண்டி காய்ச்சாத பாலையும் கலந்து வெள்ளிக்கிழமைகளில் காலை 6 மணியில் இருந்து 7 மணிக்குள் மணி பிளான்ட் செடியில் ஊற்றினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டம் விரைவில் தீரும். அல்லது வெள்ளிக்கிழமைகளில் மணி பிளான்ட் செடிக்கு பால் ஊற்றலாம். காரணம், லட்சுமி தேவிக்கு பால் மிகவும் பிடிக்கும் என்பதால் வெள்ளிக்கிழமை லட்சுமி பூஜை செய்த பிறகு மணி பிளான்ட் செடிக்கு பால் ஊற்றுவது நல்லது. மேலும் மணி பிளான்ட் செடி கொடி போல் வளரும் தன்மை உடையதால் அதனை கொடி போல் வளரவிடுவது நல்லது. சீன வாஸ்து சாஸ்திரத்தில் மணி பிளான்ட் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. மணி பிளான்ட்டை அதை சரியான இடத்தில் வைத்து பராமரிப்பது மிகவும் முக்கியமானது. வடகிழக்கு அல்லது தென்கிழக்கில் சூரிய ஒளி சிறிதாக படும்படி கூட வைக்கலாம். ஆனால் மணி பிளான்ட்டுடைய இலைகள் கீழே படாதவாறு அதை ஒரு கயிறிலோ அல்லது மேல் உள்ள கம்பிகளிலோ படருமாறு வைப்பது நல்லது. மணி பிளான்ட் செடிகள் இதய வடிவில் இருப்பது மிகவும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும். மணி பிளான்ட் செடிகளின் இலைகளில் 3-6 அதாவது 6-6 என்று 3-6 எண்களை மணி பிளான்ட் செடியில் ஒரு பச்சை நிற ஸ்கெட்ச் அல்லது பேனாவை கொண்டு அதை எழுதி வருவது பணவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த முறைகளையும் நீங்கள் பின்பற்றி பார்க்கலாம். எவ்வாறு இருப்பினும் மணி பிளான்ட் செடியை வீட்டில் வளர்க்கும் போது அதனை சரியாக பராமரித்து வளர்த்தீர்களானால் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.